இன்ஜினியரிங் படித்தாக்கா இன்னைக்கு ஐடி துறையில் மட்டும்தான் வேலைக்கு போகணுங்கிற தாண்டி இன்ஜினியரிங் படித்தா இஃப் யூஆர் பேஷனேட் இவ்வளோ துறைகளில் சாதிக்க முடியும்னு நம்பிக்கையே இவ்வளோ மாணவர்கள் மத்தியில் விதைச்சிருக்கீங்க. நான் காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட், நான் பண்ண அந்த பில்டிங் ரிப்பேர் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டை தான் நான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணேன். இந்த அவார்டுக்கு நாங்கள் ஏதாவது தம்ப்நெயில் வைக்கலாம், டைட்டில் வைக்கலாம். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு 2 டைட்டில் சொல்லிடுவோம். பாமரனை பவர் ஹவுஸ் ஆக்கிய பிளாக் ஷீப். We are funding music classes for underprivileged children. அவங்களுக்கு ஃப்ரீ மியூசிக் கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியன்ஸ்க்கு அவங்களோட மெடிக்கல் எமர்ஜென்சிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் அவங்க சில்ட்ரனோட எஜுகேஷன் எங்கெல்லாம் முடியுதோ we are trying to support. Sarum Group of Institutions, Black Sheep's Engineering Excellence Everywhere Awards. Title sponsor, Sarum Group of Institutions. Co-presented by Popular Technologies. Photography partner, Wonder Visuals. ஓகே, ஸோ விரைவாக நம்ம அடுத்த விருதுக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த விருதை பெறப்போகிறவர் யார் அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். இன்ஜினியர் என்ற சொல்லின் பொருளே ஆப்டிமல் சொல்யூஷன் என்பதுதான். அதையே தன் தொழிலின் மந்திரமாய் மாற்றிய சிவில் இன்ஜினியர் கற்ற கல்வி மூலம் கட்டிட பிரச்சனைகளுக்கு கச்சிதமான தீர்வுகளை கண்டுபிடித்த பில்டிங் பிரெனியூர் 100% ஐடியா 0% இன்வெஸ்ட்மெண்ட் என புதுமையான முதலீட்டு சிந்தனையில் ஜெயித்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர். மயிலாடுதுறையில் முளைத்து மாநிலம் முழுக்க 13+ பில்டிங் சொல்யூஷன்ஸ் பொருட்கள் 50+ பிரான்ச்சைஸ் என கிளைத்து மாத சம்பளம் போதும் என நினைக்கும் இளைஞர்களை வா பொறியாளா என அழைத்து அவர்களோடு 24 மணி நேரமும் இணைந்து உழைத்து 80க்கும் மேலான முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களை உருவாக்கும் கட்டிடத்துறையில் ஜொலிக்கும் பில்டிங் டாக்டர் ஆதன் யோகி அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் ஐகான் இன் பில்டிங் சொல்யூஷன் விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். முதலீடு இல்லாமல் முதலாளியாகலாம் என ஒரு இளைய தலைமுறைக்கு கை கொடுத்து தூக்குகிற இன்ஜினியர் அஸ் ஐகான் இன் பில்டிங் சொல்யூஷன் ஆதியன் யோகி அவர்களை அன்போடு மேடை கிளைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சாய்ராம் மற்றும் பிளாக் ஷீப். ஸோ இவருக்கான இந்த விருதினை கொடுக்க போறவர் இவருடைய ஒரு மென்டார் ஸ்டேஜ்ல இருந்து இந்த விருதினை கொடுக்க போறார். அவரே ஒரு ஆகச்சிறந்த சாதனையாளர் ஃபவுண்டேஷன் திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள், த சிஇஓ ஆஃப் மாருதி பவர் கண்ட்ரோல்ஸ். 19 வயசுல தொடங்கி இன்னைக்கு 80 கோடி ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நடத்துகிறார். இவர் மூலமா எம்பிபிஎஸ் இன்ஜினியர் அக்ரி லான்னு நிறைய பேர் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸா. ஸோ படிக்க முடியாது அத்தனை பசங்களை படிக்க வச்சிருக்காரு. லட்சக்கணக்கான பேர் பயனுற இதை செய்த திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார் நம்ம பில்டிங் டாக்டர். ஸோ செல்வகுமார் சார், நீங்கள் சில வார்த்தைகள் எங்களுக்காக ப்ளீஸ். தம்பி ஆதனுக்கு இந்த விருதை இந்த மேடையில் கொடுக்க வாய்ப்பளித்த பிளாக் ஷீப் சாய்ராம், தேங்க்யூ ஸோ மச். பிளாக் ஷீப் இது ஒரு இப்போ கூட சாய்ராம் சதீஷாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ்னு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம், இன்ஜினியரிங் படித்தாக்கா இன்னைக்கு ஐடி துறையில் மட்டும்தான் வேலைக்கு போகணுங்கிற தாண்டி இன்ஜினியரிங் படித்தா இஃப் யூஆர் பேஷனேட் இவ்வளோ துறைகளில் சாதிக்க முடியும்னு நம்பிக்கையே இவ்வளோ மாணவர்கள் மத்தியில் விதைச்சிருக்கீங்க. அதுக்காக பிளாக் ஷீப்க்கும் சாய்ராம்க்கும் தேங்க்யூ. எதெல்லாம் சொசைட்டியில் சேலஞ்சோ, எதெல்லாம் சொசைட்டியில் ப்ராப்ளமோ அதெல்லாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் புதுசாக பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் பில்டிங்கோட ரெனோவேஷன் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷனை கையில் எடுத்து ஒரு 50க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸை உருவாக்கி மிக முக்கியமா சென்னை மாதிரி பெரிய ஊர்ல இருந்தெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு மயிலாடுதுறை மாதிரி ஒரு பீட் டவுன்ல இருந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பேசக்கூடிய பிராண்டா உருவாக்க முடியும் அப்படிங்கறத சாதிச்சு காமிச்சவர் தம்பி ஆதன். தேங்க்யூ சார். அண்ட் பீயிங் ஃப்ரம் யூ, நீங்கள் இதை சொல்லும்போது இன்னும் அது கூடுதல் பெருமை. நன்றி செல்வகுமார் சார். எஸ், முதல்ல இந்த பிளாக் ஷிப் டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கேன். நான் படிக்கும் போதெல்லாம் இன்ஜினியர்னு சொன்னாலே சிவில் இன்ஜினியராக தான் பீப்புள் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இன்ஜினியர் இதுலேருந்து அவார்டு வாங்கும்போது நான் தான் ஒரே ஒரு சிவில் இன்ஜினியர்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, நான் காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட், நான் பண்ண அந்த பில்டிங் ரிப்பேர் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டை தான் நான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது இந்த 5 விஷயத்தை தான் சொல்லுவாங்க. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது உனக்கு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கணும், அல்லது நிறையா ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த எல்லா பேரியரையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட சவுத் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்டை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன். திரும்பியும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிண்டு, அண்டு என்னுடைய பில்டிங் டாக்டர் டீமுடைய டீம் மெம்பர்ஸ், எங்கள் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு மென்டர்ஸ், அண்டு என் வாழ்க்கையில் எந்த நல்ல தருணங்கள் எடுத்தாலும்
அந்த நல்ல தருணங்கள் ஆனந்தம் செல்வகுமார் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது. மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் டீம் நீங்கள் அவங்கள வந்து சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஒரு இன்ஜினியர்ன்றதையும் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி ஒரு டீமோடு சேர்ந்து நீங்கள் இன்ஜினியரிங்கான பண்ண ஒரு விஷயத்தை இங்கே நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம், பார்க்காதவர்கள் பார்ப்பதற்காக. வா பொறியாளா பாடலை தயார் செய்த அந்த அத்தனை குழுவும் மேடைக்கு வருமாறு டைரக்டர் அண்ட் எடிட்டர் மேடி அவர்கள், மியூசிக் டைரக்டர் சாம் ஜோசப் அவர்கள், சினிமாட்டோகிராஃபர் சதீஷ் அவர்கள், கலரிஸ்ட் ஜான் ஸ்ரீராம் அவர்கள், கோ டைரக்டர் லோகேஷ் அவர்கள். எஸ், வா பொறியாளன்னு சிவில் இன்ஜினியரை பற்றி ஒரு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸோட சவுண்ட்ஸை வச்சு நேஷனல் ஆந்தமும் ஒன்று பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பண்ணது இந்த டீம் தான். அது எல்லாத்தையும் பண்ணதோடைய டைரக்டர் மேடி தான். அது எல்லாத்தோடைய மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சாம் ஜோசப் தான். இவரும் ஒரு சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சிவில் இன்ஜினியர் ஆந்தம் ஒன்று பண்ணோம். அண்டு இவர் இன்னைக்கு தங்கலான் படத்துக்கெல்லாம் கலரிஸ்டாக இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டார் சான் அண்டு லோகேஷ் அண்டு சார் சதீஷ் சார், இவர் டிஏ, இவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. மீண்டும் பிளாக் ஷீப் டீமுக்கு என்னோட ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர். இன்னும் நெடுதூரம் பயணிக்கணும், நிறைய வெற்றிகள் கிடைக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ இங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று வரப்போகுது. இந்த பெர்ஃபார்மன்ஸை கோஆர்டினேட் பண்ணியிருக்கக்கூடியவர், அதாவது இந்த குழுவை நடத்தக்கூடியவர் சமக்ருதா அப்படின்ற அந்த குழுவிலேருந்து நமக்கு இங்கே பாட வராங்க. ஆக்சுவலாக வந்து மியூசிக் அப்படின்றது பெரிய ஹோப் கொடுக்கும். இவங்க மூலமாக அதை கேட்கும் பொழுது அதனுடைய உச்சத்தையே தொடக்கூடிய ஹோப்பை நம்மளால் பெற முடியும். அது எப்படின்றத இப்போ அவங்க இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நீங்கள் பார்ப்பீங்க. இதை அமைத்து நடத்தக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா திரு வினோத் அவர்கள். ஸோ வினோத் அவர்களும், வினோத் வேணுகோபால் அவர்களும், ரேஷ்மி அவர்களும், இவங்க வந்து நம்ம ஜீ தமிழில் அடிக்கடி பார்க்கக்கூடிய அந்த மென்டார். ஸோ இசைத்துறையில் பல்லாண்டு காலமாக அவங்க வந்து தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இப்போ இந்த ஸ்டேஜில் வர மாதிரியான டேலண்ட்ஸை தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. அவரும் ஒரு இன்ஜினியர். எஸ், ஸோ வினோத் அவர்களும் ஒரு இன்ஜினியர். ஒரு இன்ஜினியர் நினச்சா என்ன பண்ண முடியும் ஆன் ஆர்ட் அப்படின்றத அவர் இப்போ இந்த ஸ்டேஜில் நிகழ்த்தி காட்ட போகிறாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஜினியர் இருக்கார், அவரை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே. தந்தன தத்தன தையன தத்தன தானன தத்தன தான தையன தந்தானா. ஆஹா, சிப்பியனுக்கு முத்தமிழுக்கு நத்தினத பார்க்க நேரமில்லடி ராஜாத்தி. சிந்தையினுக்கு சந்தமிழுக்கு கவிதை பாட நேரமில்லடி ராஜாத்தி. சிப்பியனுக்கு முத்தமிழுக்கு நத்தினத பார்க்க நேரமில்லடி ராஜாத்தி. சிந்தையினுக்கு சந்தமிழுக்கு கவிதை பாட நேரமில்லடி ராஜாத்தி. எப்படி சந்தங்கள் நீயானா சரி சங்கீதம் நானாவே. சந்தங்கள் நீயானா சங்கீதம் நானாவே. சிப்பியனுக்கு முத்தமிழுக்கு திறந்த பார்க்க நேரம் இல்லாதி ராஜாத்தே. சித்தையனுக்கு சந்தமிழுக்கு கவிதை பாட நேரம் இல்லாதி ராஜாத்தே. ஆஹா,
காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்த மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம் அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சினோரம் ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும் நான் பூக்கிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்த மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம் அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சின் ஓரம் ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும் உன்னை காணாதொரு உன்னொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜா உன் பேர் சொல்லும் பாரு சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான் மழையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலின சிறுவிர படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் இளம்தான் அன்று காதல் தேரோட்டம் மழையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்று வீசுது சில நேரம் சிலு சிலு சிலின சிறுவிர படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. Thank you so much. சாய்ராம் எஸ் முழுமையா ஒரு முறை அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட் பை ஸ்பெஷல் சில்ட்ரன் வித் தேர் ஸ்பெஷல் டேலண்ட். எஸ் சார். வினோத் சார், ஒரு இன்ஜினியராக நீங்கள் இந்த சமக்கிருதாவை அமைத்ததுலேருந்து இன்றைக்கி இந்த கிட்ஸை உலகம் முழுவதும் பயணிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி. ஆமாம், இது ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த சில்ட்ரன் எல்லாம் இவ்வளோ டேலண்டட் சிங்கர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மேடை தான் கிடைக்கிது. தே ஆர் நாட் பெய்ட் ஃபார். ஸோ அதனால தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஒரு ஃபவுண்டேஷனாக சமகிருதா ஃபவுண்டேஷனில் வி ஆர் ஹேவிங் தீஸ் சில்ட்ரன் சிங்கிங் இன் அவர் ஷோஸ். அதில் வந்து அவங்களுக்கு ரெம்யூனரேஷனும் கொடுத்து அதோட அதில் வர எக்ஸ்ட்ரா மணி தட் வி மேக் த்ரூ தீஸ் ஷோஸ் வி ஆர் ஃபண்டிங் மியூசிக் கிளாஸஸ் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன். அவங்களுக்கு ஃப்ரீ மியூசிக் கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியன்ஸ்க்கு அவங்களோட மெடிக்கல் எமர்ஜென்சிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் அவங்க சில்ட்ரனோட எஜுகேஷன் எங்கெல்லாம் முடியுதோ வி ஆர் ட்ரைங் டு சப்போர்ட். ஸோ திஸ் இஸ் வாட் சமகிருதா ஃபவுண்டேஷன் இஸ் ஆல் அபவுட். அண்ட் தீஸ் ஆர் டிவைன்லி டேலண்டட் சிங்கர்ஸ் ஆஃப் சமகிருதா. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னைக்கு 4 பேர் தான் வந்திருக்காங்க. ஐ ஷுட் தேங்க் விக்னேஷ் அண்ட் பிளாக் ஷீப் ஃபார் டூயிங் திஸ். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு ஒரு அவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ பீங் அ இன்ஜினியர் ஐ எம் ஃபீலிங் ஸோ ப்ரவுட் டு see this. For that one big thank you. And second, இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த சில்ட்ரனை வந்து giving them a chance. So this is what we want, these children to be heard by எல்லாரும் கேட்கணும், அவங்களோட திறமையை பார்க்கணும். நிச்சயமா சார். பிளாக் ஷீப்போட இந்த மேடை இல்லை, இது தொடக்கம் தான். இனி எல்லா மேடைகள்லையும் சமகிருதாவினுடைய டேலண்ட்ஸ் இருப்பாங்க வித் ரெனிமுரேஷன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ஒரு இன்ஜினியர் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னே இந்த பாட்டில் அவங்க பாடின 4, இந்த மெட்லியில் பாடின 4 பாட்டும் அந்த இன்ஜினியரோட பாட்டு தான். இந்த இன்ஜினியர் இல்லாமல் நமக்கு பொழுது விடிகிறதும் இல்லை, முடிகிறதும் இல்லை. அவரை பற்றி பேசாத மியூசிக் ஷோ இல்லை, டாக் ஷோ இல்லை. எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரராக நம்ம மனசோடையே இணைஞ்சிருக்கக்கூடிய எஸ்பிபி ஐயாவும் ஒரு இன்ஜினியர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பெருமையோட பதிவு பண்ணிக்கிறோம். அம்மா என்னை கூட்டி போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அதை நினச்சி இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப பெருமைப்பட வேண்டியது பாய்ஸ். y'all are engineers. வாங்க வாங்க வாங்க, அப்படி வாங்க. அடுத்த விருது யாருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி அவருக்காக இந்த விருதை கொடுக்க வர நம்ம மேடைக்கு அழைச்சிடலாம். அடுத்த விருது யாருக்கு, அந்த கேட்டகரியை பற்றி சொல்லியிருந்தாங்க. தம்பி, இன்னைக்கு உலகம் எதை நோக்கி பயணமாகுது? இப்போ கூட மேடையில் சொன்னார், இணையதள வலையதளங்கள். இப்படி ஒரு துறையில இன்ஜினியர் அஸ் எனர்ஜெட்டிக் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் என்று ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொறியாளர் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகிற ஒரு உன்னத பொறியாளர். சூப்பர். ஸோ இவருக்கு இந்த விருதினை கொடுக்க வரவரை பற்றி நச்சுன்னு 4 விஷயம் சொல்லிடுவோம். தமிழகத்தில் பிறந்து ஒரு தமிழராக இந்த துறைக்குள்ள வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பத்திரிகை நிபுணராக வளர்ந்து வரக்கூடிய ஒருவர். நியூஸ் தமிழ் 24/7 தலைமை ஆசிரியராகவும் முன்னணி தொகுப்பாளராகவும் பல்வேறு தொலைக்காட்சிகளை நாம் பார்த்து ரசித்த ஒருவர். Without further delay, it's time to welcome Nelson Xavier அவர்கள் onto the stage of EEE Awards 2025. நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் நெல்சன் சேவியர் அண்ணன் அவர்கள் யாருக்கு இந்த விருதினை கொடுக்க போறார் பார்க்கலாம். ஏவில உயிரியல் தொழில்நுட்பம் படித்து இதழியல் துறையில் கலக்கும் புத்தி கூர் நிருபன் செய்தி வரிகளின் இடைவெளியில் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை மக்களுக்கு புரியும்படி விவரிக்கும் கலையின் நிபுணன். அயலக பல்கலைக்கழகத்தில் சயின்டிஸ்ட் பணி வாய்ப்பை தவிர்த்து அனுதினமும் அரசியல் பேசும் ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்த துணிச்சல்காரன். சமீபத்தில் நீயானாவில் நாயா மனிதனா வாதத்தில் எளிய மனிதர்களின் குரலாய் ஒலித்த கழகக்காரன். இந்தியா ஒன் எனும் வலதுசாரி அரசியலை ஒன் இந்தியாவில் இருந்து உடைக்கும் அறிவு தமிழ் மகன். ஒற்றை வாழ்க்கையை சமூகத்திற்கு உதவும் வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் இணைய தலைமகன் உமா மகேஸ்வரன் அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் எனர்ஜெட்டிக் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் என்ற விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். இன்ஜினியர் அஸ் எனர்ஜெட்டிக் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் உமா மகேஸ்வரன் அவர்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் எஸ், நெல்சன் அண்ணன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பம். உமா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அறிவு திறமை எல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் அவனோட கேரக்டர்ல எப்படி நிற்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன். 2015 அந்த ஃப்ளட் டைம்ல நீங்க உமாவை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பைத்தியக்காரனை போல மொபைலை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தில் இந்த தெருவில் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. படகு வரல, கரண்ட் இல்லை, ஒரு பிரெக்னென்ட் லேடி நிற்கிறாங்க, டாக்டருக்கு வரல, மாத்திரை வரலன்னு இந்த சென்னையினுடைய மொத்தமான பகுதிகளில் எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நின்றுச்சோ தேடி 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 போய் ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிச்சு மீட்கிறார். விகடன் வந்து அந்த ஆண்டுக்கான சிறந்த இளைஞருக்கான விருது உமாவை கொடுத்தது. உமா அப்கோர்ஸ் டேலண்ட் ஸ்கில் எல்லாம் தாண்டி எனக்கு வந்து சக மனிதன் மீது காட்டுகிற அன்பும் நம்ம கூட இருக்கிற ஒரு டீமை வளர்த்து விடணுங்கிற கருணையும் எனக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. உமா மகேஸ்வரன் இன்னும் பல மேடைகள்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சரியான நபரை சரியான நேரத்துக்கு அங்கீகரிச்சிருக்கீங்க நம்புறேன். வாழ்த்துக்களுமா. நன்றி. எஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதற்கண் வந்து என்னுடைய மென்டார் நெல்சனுக்கு தான் முதல் நன்றி. ஒரு இன்ஜினியராக இருந்தவர ஒரு பர்சனை வந்து மீடியாக்குள்ளே கூப்பிட்டு வந்தது வந்து அவர் தான். அந்த வகையில் வந்து எனக்கு அவர் கட்டை விரல் கேட்காத துரோணர். அடுத்து பிளாக் ஷீப் டீமுக்கு நன்றி ரொம்ப தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நீங்கள் கல்லூரி படிக்கும் போது உங்களுக்கு பிடித்த பத்திரிகையாளர் யார்? அப்போ நீங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணணும்னு நினச்ச ஒரு மனிதர் யார்? நேருக்கு நேர் நடத்தின வீரபாண்டியன் தான் என்னுடைய ஃபேவரட்டான பத்திரிகையாளர். ஒரு பாலிஷான மொழி கிடையாது, ஒரு கஷ்டமான வார்த்தை பிரயோகங்கள் கிடையாது, அடுக்கு மொழி நான் மேடை ஏறி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் மொழியிலேயே மக்களோட கேள்விகளை எதிரில் இருக்கிறவருக்கு எந்தவித அச்சமும் இல்லாமல் கேட்கலாம்னு சொல்லி அந்த உணர்வை ஊட்டிய வீரபாண்டியன் அவர்கள் தான் ரோல் மாடலாக இருக்கு. சூப்பர்ண்ணே. அண்ட் பிளாக் ஷீப்புக்கு எழுத்து ஊடகம்னு ஒன்று கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ விஷயங்களை எழுதி பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு மெமரியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதனால் நாங்கள் இங்கே சின்ன கிஃப்ட் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் அதை கொண்டு வந்தோம். இன்றைய அந்த விருதையே ஒரு ஆர்டிக்கலாக பதிவு செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதை உங்களுக்கு
நீங்கள் எவ்வளோ விஷயங்களை பதிவு பண்ணுறீங்க, இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்படியே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிடுது, நீங்கள் ஏதாவது டைட்டில் வச்சிங்கன்னா அது வந்து ஒன் இண்டியாவில் பயங்கர வைரல் ஆகுது. ஸோ இப்படி இருக்கப்ப இந்த அவார்டுக்கு நாங்கள் ஏதாவது தம்ப்நெயில் வைக்கலாம், டைட்டில் வைக்கலாம், நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு 2 டைட்டில் சொல்லியிருக்கீங்க. ஏரா நிலமிசை ஏற்றிய விக்னேஷ்காந்த். அவ்வளோதானே, ஒரு பையன் பார்க்க மாட்டானே, 3 பேர், நானும் எங்கள் அம்மா என் ஒய்ஃபு. பாமரனை பவர் ஹவுஸ் ஆக்கிய பிளாக் ஷீப். சூப்பர்ண்ணே, நன்றிண்ணே, நன்றி நன்றி வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று அனைவருக்கும் நன்றி. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மற்றும் சாதனையாளர்கள் AAA அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே Blackship Valley OTT-யில் கண்டு மகிழுங்கள். Sarum Group of Institutions Black Sheep Engineering Excellence Everywhere Awards உங்கள் Blackship Valley OTT-யில் இப்போதே கண்டு மகிழுங்கள்.